ஸ்வீட்டாக நல்லா டேஸ்ட்டான பன்னு பர்கர் மாதிரி பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி நான் காட்டுறேன். இது பன்னு தானே தைக்க முடியுங்கள. நிஜமாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மசாலா பார்த்தா உங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு கொடுக்க நல்ல டேஸ்ட்டு. வேறு எந்த இதில் நம்ம கேரட்டு இந்த மாதிரி தான் போட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பை பை. கண்டிப்பாக அது பிடிக்கும். நல்ல டேஸ்டியாக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேமரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சின்னதாக ஒரு டிப்ஸு. சாயங்காலம் குழந்தைங்களுக்கு ஈஸியான ஒரு வேலை. தட்டு வடை செட்டு. தட்டு வடை செட்டு ஒருத்தருக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம இப்போ இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த தட்டு வடை நம்ம தட்டு வடை எடுத்துருவோம். பீட்ரூட்டு ஒரு அரை பீட்ரூட் எடுத்துருங்க. அப்புறம் நம்ம அதுக்குள்ளான சட்னி, புதினா தழை, கொத்தமல்லி தழை, 2 துண்டு இஞ்சி, எல்லாம் நம்ம பச்சையாக தான் அரைக்கிறோம். ஒரு சின்ன பூண்டு, ஒரு முள்ளு புளி, உப்பு கொஞ்சம் போட்டுருவோம். இது நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. பீட்ரூட்டு, வெங்காயம் சின்னதாக புடியாக நறுக்கி வெங்காயம், நல்ல பொடியாக நறுக்கி நம்ம கீழே இந்த செட்டுக்கு இதாகிற மாதிரி நான் சின்னதாக நறுக்கிடுவோம். இது நம்ம சட்னிக்கு இங்கே அரைச்சாச்சு. நம்ம சட்னி அரைச்சிக்கணும். புதினா தழை நம்ம செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சதுங்க. கொத்தமல்லி தழை எவ்வளோ விதை போட்டாலும் எனக்கு அது வரமாட்டேங்குது. 1-2 செடி போட்டால் மட்டும் வருது. மீதியெல்லாம் வாடி போயிடுது. தண்ணி ஊற்றும்போது அப்படியே விதையெல்லாம் போயிடுது. இது மட்டும் வருது, புதினா தழை மட்டும். இது நம்ம அரைச்சிடணும். வெங்காயம் இது இப்படி வச்சு தட்டு வடை வாங்கிக்கணும். தட்டு வடை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் கரெக்டாக இருக்குங்க. நம்ம வச்சு இப்படி கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம தட்டு வடை பீட்ரூட்டு வச்சு 2 வெங்காயம் கொஞ்சம் பண்ணி சட்னி இருக்கு இல்லைங்களா. இந்த சட்னியில் ஒரு பச்சை மிளகாய் போடணுங்க, சின்னதாக ஒன்று. அதை சொல்ல மறந்துட்டேன், நான் போட்டு அரைச்சிட்டேன். இதை அப்படியே தேர்த்து இப்படி வச்சுக்கிறதுங்க. இதுதான் தட்டு வடை செட்டு. 4 போட்டால் கடையில் வந்து 10 ரூபா போட்டு இன்னும் இது பொல்லாமல் இருக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க கூட. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை நாமளே அரைச்சி நாம் செய்கிறது தான்.
இந்த செட்டு இது வச்சு ஏன்னா இது வந்து முதல்ல நம்ம கடையில் வாங்கினோம்ல எவ்வளோ 10 ரூபா 4 தட்டு வடை செட்டு 10 ரூபா. அதுக்கு நம்ம வாங்கி வீட்லேயே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. நம்ம செய்கிறது தானே, நம்ம கொஞ்சம் தான் செஞ்சுருக்கோம். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வெளியில் போய் வாங்கி கொடுக்குறதுக்கு இது மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, கொத்தமல்லி தழை, புதினா தழை, ஒரு துண்டு இஞ்சி, தட்டோட செட்டு சூப்பராகிட்டு. இது வந்து சட்னி என்ன நம்ம அதை தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இப்போ இதை நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்படி வச்சுட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. காரம், புளிப்பு, அந்த புதினா தழையோட டேஸ்ட்டு அவ்வளோ எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. அடுத்த வீடியோ போய் சந்திக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை பிள்ளைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க.